अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुपदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके यस्सद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठरप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं व्यास तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरममीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற இந்த விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சம் 2வது அத்தியாயத்தில் சிருஷ்டி வர்ணத்தை பார்த்துட்டு வர்றோம். அந்த சிருஷ்டியில் என்ன சொன்னார், கடைசியில் என்ன சொன்ன விஷயம் அப்படின்னா, இந்த பிரளய காலத்தில் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த பிரளய காலத்தில் ஒரே தத்துவம் தான் இருந்தது, நாராயணன். ஆனால் அந்த ஒரு தத்துவம் எப்படி இருந்தான், இந்த நாராயணன் எப்படி இருந்தான்னா சேத்தனத்தையும் அச்சேதனத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு இருந்தான் அப்படின்றத காட்டுறது. அப்பேற்பட்ட சேத்தனா சேத்தன சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்த சேத்தன அச்சேதனங்களை சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மம் அதுதான் பிரளய காலத்தில் இருந்தது. ஏக ஏவ நாராயண ஆசீத், ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா நேமே தியாவா பிருத்திவி அப்படின்னு எல்லாம் உபனிஷத்து காட்டுறபடிக்கு அந்த எம்பெருமான் மட்டும்தான் இருந்தான். அந்த இடத்துல மூல பிரகிருதியை தனக்கு சரீரமாக கொண்டிருந்தானோ இல்லையோ அந்த எம்பெருமான் அந்த மூல பிரகிருதியில் இருக்கக்கூடிய 3 குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்கள் சமநிலையில் இருக்கிறது தான் பிரளயம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு க்ஷோபையை உண்டாக்குறான், அதில் ஒரு கலக்கத்தை உண்டாக்குறான். சத்வம் ஓங்கி நிற்கிறது, ரஜஸ் ஓங்கி நிற்கிறது, தமஸ் ஓங்கி நிற்கிறது, இந்த மாதிரி அலையலையாது ஓங்கி நிற்கிறச்சே மேல்கொண்டு இந்த சிருஷ்டிகள் எல்லாம் நடக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அந்த காலம் வரவே எம்பெருமான் அந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கிறான், அந்த க்ஷோபையை ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்து என்ன நடக்கிறதுன்னா மூல பிரகிருதி மகானாக மாறுறது, மகான் அகங்காரமாக மாறுறது, அகங்காரம் 3ஆக பிரியறது, சாத்விக ராஜச தாமசம்னு. அதில் வைகாரிகம், சாத்விக அகங்காரத்துக்கு வைகாரிகம்னு பேர், ராஜச அகங்காரத்துக்கு தைஜசம்னு பேர், தாமச அகங்காரத்துக்கு பூதாதின்னு பேர். இந்த மாதிரி 3 அகங்காரமாக மாறுறது. அதில் சாத்விக அகங்காரத்தின்னா 11 இந்திரியங்கள் உண்டாருது. அதாவது 5 ஞானேந்திரியங்கள், கண்ணு மூக்கு காது நாக்கு தோல் அப்படின்ற ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், கை கால் வாய், அதுக்கு மேலே மலஜலம் கழிக்கிற துவாரங்கள், அதுக்கு மேலே மனசு அப்படின்ற உள்புலன், இது இத்தனையும் உண்டாருது. இது மேலே தாமச அகங்காரம் சொல்கிற பூதாதியினால 5 பூதங்கள், 5 பூத சூக்ஷ்மங்கள், அதாவது 5 தன்மாத்திரைகள், இதெல்லாம் 10 விஷயங்கள் உண்டாருது. ஆக மொத்தத்தில் இது 10, அது ஒரு 11, 21. அது மேலே அகங்காராதி 3 தத்துவங்கள், அகங்காரம் மகான் மூல பிரகிருதி என்று சொல்கிற இந்த 3 தத்துவங்கள், ஆக மொத்தத்தில் 24 தத்துவங்கள். இதெல்லாம் இப்படி உண்டாச்சு அப்படின்றத விவரித்தார். அதில் அந்த தன்மாத்திரைகளுக்கு அந்தந்த குணங்கள் உண்டு. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த தன்மாத்திரைகள் அப்படின்னு அந்தந்த குணத்தோட கூடிய தன்மாத்திரை தான் அந்த பூதமாக மாறித்து அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் சொல்லிட்டார். இதை நேத்திய காலக்ஷேபத்தில், அதாவது நேத்திய உபன்யாசத்தில் பார்த்தோம். இது மேலே ஒரு விஷயத்தை சொன்னேன். அதாவது இப்போ உப்பு இருக்கிறது, ரவை இருக்கிறது, ஜலம் இருக்கிறதுன்னா உப்புமா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். உப்பு தனியாக உப்புமா பண்ண முடியாது, உப்பு ஒன்றை கொண்டு உப்புமா பண்ண முடியாது, ரவை ஒன்றை கொண்டு உப்புமா பண்ண முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பொருள் கொண்டு உப்புமா பண்ணேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாமே தேவை அதுக்கு. அந்த மாதிரி இந்த 5 பூதங்கள் இருக்கிறதோ, ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பூமின்ற 5 தத்துவங்கள், அந்த 5 பூதங்கள் இருக்கிறதோ இல்லையோ, இது தனித்தனியே இந்த சிருஷ்டியை பண்ணுறதுக்கு உதவாது, இந்த சரீரங்களை பண்ணுறதுக்கு உதவாது. பின்ன என்ன வேணும்னா 5 சேர்ந்து இருக்கணும். 5 சேர்ந்துருக்கணும்னா எப்படி சேர்றது சுவாமினா, அந்த 5 சேர்றது தான் பஞ்சீகரணம் அப்படின்னு காட்டுற நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த பஞ்சீகரணம் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கணும். நேற்றுக்கு இங்கே தான் நிறுத்தினோம்.
பஞ்சீகரணம்னா இந்த 5 பூதங்களையும் ஒரு மேசையில் வச்சுன்ற பெருமாள். மேசைன்னா அது அவருக்கு எங்கே மேசை சுவாமின்னு கேட்கக்கூடாது. அவர் அந்த 5 சேர்க்கறதுக்குன்னு வச்சுக்கிறார். அந்த 5 சேர்க்கறது வச்சுக்கிறதுல ஒரு 1/4 பங்கு அது, அதாவது அரை பங்குன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் அரையாக பிரிச்சு விட்றார். அப்போது ஆகாசம் இருக்கிறதுனா ஒரு பாதி ஒரு பாதி, அதே மாதிரி வாயு இருக்கிறதுனா ஒரு பாதி ஒரு பாதி, இந்த மாதிரி எல்லாத்தையும் பாதி பாதியாக பிரிச்சு விட்றார். அந்த பாதி பிரித்ததுக்கப்புறம் ஒரு பாதி அப்படியே சுத்தமாக வச்சுக்கிறார். இன்னொரு பாதி இருக்கிறதோ இல்லையோ அதில் 4 பங்காக போடுறார். ஒரு பாதியை 4 பங்காக போடுறார். அந்த 4 பங்கு எடுத்து இப்போ ஆகாசம் அப்படின்றத ஒரு 2 பாதியாக பிரிச்சுக்கோங்க. அந்த 2 பாதியில் ஒரு பாதி அப்படியே இருக்கும், சுத்தமான ஆகாசமாக இருக்கும். இன்னொரு பாதி 4 பங்காக பிரிச்சிருக்கோம் இல்லையோ, அந்த 4ல் ஒரு பங்கு வாயுவோட, ஒரு பங்கு இது அக்னியோட, ஒரு பங்கு ஜலத்தோட, ஒரு பங்கு பூமியோட. இதே மாதிரி தான் வாயு அரை பங்கு அரை, அதாவது ஒரு பாதி நல்லா அப்படியே சுத்தமாக இருக்கும். இன்னொரு பாதியில் 4 பங்கு போட்டு அதில் 1 ஆகாசத்தோட, 1 அக்னியோட, 1 ஜலத்தோட, 1 பூமியோட. இந்த மாதிரி 5 பூதங்களையும் பாதி பாதியாக பிரித்து ஒரு பாதியில் 4 பங்கு போட்டு அந்த பூதத்துடைய அந்த 4 பங்கை மற்ற 4 பூதங்களோட சேர்த்துடுறார். அப்போ என்ன ஆச்சு? 5 பூதங்களும் 5 இடத்துலையும் கலப்படமாக இருக்குது, எல்லாமே கலவையாக இருக்குது. புரியுறதா? நான் சொல்கிறது புரியாது? அப்போ 5 பூதங்களும் 5 இடத்துலையும் கலவையாக இருக்கிறது, எல்லாமே கலந்து இருக்க, கலந்த கட்டியாக உட்காந்துருக்கும். ஒரு பாதி சுத்தமாக இருக்கும், இன்னொரு பாதி கலந்த கட்டியாக இருக்கும். அந்த கலந்த கட்டியாக இருக்கிறது இல்லையோ, அதனாலே தான் இப்போ ஒன்று சொன்னேன் நேற்றுக்கு சொல்கிறச்சே, அந்தந்த தன்மாத்திரைகள் அந்தந்த பூதங்கள் அந்த அப்படின்னு வர்றச்சே, அந்த தன்மாத்திரைகள் அந்த பூதங்கள் அப்படின்னு வர்றச்சே அதுக்குன்னு சில குணங்கள் உண்டுன்னு பார்த்தோம். அதாவது சப்தம், ஆகாசத்துக்கு சப்தம் உண்டு, பூமிக்கு கந்தம் உண்டு, அதே மாதிரி அக்னிக்கு தான் ரூபம் உண்டு, எல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ நாம் இந்த பிருத்வி பூமி பார்க்குறோமே, இதுக்கே ரூபம் உண்டு. இது நமக்கு கண்ணுக்கு தெரியறதே, கண்ணுக்கு தெரியறது அக்னியாக மட்டும் இருந்திருக்கணும். ஆனால் பூமி நமக்கு கண்ணுக்கு தெரியறது என்ன? இந்த காரணம்தான். மற்ற பூதங்களுடைய அம்சமும் இந்த பூமியில் இருக்கிறபடியாலே, அக்னியினுடைய அம்சம் இந்த பூமியில் இருக்கிறபடியாலே கண்ணுக்கு தெரியறது. அதே மாதிரி இப்போ நெருப்பு எரியறதுன்னு வச்சுக்கோங்க, அடுப்பு. பழங்காலத்தில் இந்த கட்டை அடுப்பு, இப்போ மடப்பள்ளியில் போனால் கட்டை அடுப்பு அப்படின்னால இருக்கிறது. அந்த கட்டை அடுப்பு எரியறச்சே, கேஸ் அடுப்பில் வந்து அவளுக்கு தெரியாது. கட்டை அடுப்பு எரியறச்சே, அது எரியறச்சவே சில நாள் சத்த போட்டு எரியும், அந்த கட்டையே சத்த போட்டு எரியும். அந்த மாதிரி சத்த போட்டு எரியறது அந்த அக்னிக்கு ஏது சுவாமி? சப்தம் அப்படின்னா அது இந்த பஞ்சீகரணத்தால் வந்தது. இன்னொன்று சொல்கிறேன், எங்கேனா தூரத்து ஊருக்கு போகிறோம், ஒரு கார்லேயும் பஸ்லேயும் போகிறோம் அப்படின்னா, நல்ல வெயில், கோடை காலம். இப்போ இந்த காலத்தில் மத்தியான வேளையில் போனோம் அப்படின்னாலேயே அங்கே ஒரு காணல் நீராட்டம் அப்படி கொதிச்சுண்டா இருக்கிற மாதிரி தெரியும். அங்கே போய் பார்த்தா இருக்குமா? அது கிடையாது. அந்த ஜலம் எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் இங்கே பார்க்குறச்சே அந்த ஜலமாட்டம் தெரியும். எப்படி சுவாமி தெரிஞ்சுதுன்னா பஞ்சீகரணம். பூமியில் அந்த ஜலத்தினுடைய ஒரு அம்சம் இருக்கவே அது அந்த நீராக தெரியறது. அப்போ இந்த மாதிரி பஞ்சீகரணம் அப்படின்னு பண்ணுறச்சவே 5 பூதங்களும் சேர்ந்து இருக்கிறபடியாலே அது அந்த 5 குணங்களோடையும் கூடி இருக்கிறது. அப்போ இந்த பஞ்சீகிருத்தமான பூதங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அதாவது சேர்த்த கலவியாக வச்ச இந்த பூதங்கள் இருக்கிறதோ இல்லையோ, இப்போ இதை கொண்டு மேற்கொண்டு சரீரங்களை சிருஷ்டிக்கிறான் எம்பெருமான். அதுதான் உதவும். இப்போ அதாவது இந்த உப்பு, ரவை, ஜலம் எல்லாம் கலந்த மாதிரி இருந்தால்தான் அது உப்புமா அப்படின்னு ஆகும் அப்படின்றோமே, அந்த மாதிரி இந்த 5 பூதங்களும் சேர்ந்தாதான் மேற்கொண்டு சரீரத்தை உண்டாக்க முடியும். அதை கொண்டு சரீரத்தை உண்டாக்குறதை இங்கே காட்டுறார். தத்ர அவ்யக்த ஸ்வரூபோசோ வியக்தரூபோ ஜெகத்பதி விஷ்ணு பிரம்மஸ்வரூபேண ஸ்வயமேவ விவஸ்திதா. அதாவது இது முன்னாடி புருஷாதிஷ்டிதாத்வாச்ச பிரதானானுகிரகேணச்ச மகதாத்யா விசேஷாந்தா ஹெண்டம் உத்பாதயந்திதே. இந்த மாதிரி 5 பூதங்களை உண்டாக்கினானோ இல்லையோ, அந்த 5 பூதங்கள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து அதுக்கு மேலே அதுக்கு உள்ள அதிஷ்டிதமான அந்த சேத்தனங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, நேத்திக்கே சொன்னேன். அதாவது அனுப்பிரவேசம் அப்படின்னு ஒரு சேத்தனத்துக்கு உள்ள 2வது தடவை புகுறான் எம்பெருமான். அந்த புகுறதுக்கு காரணமே இந்த நாமரூபங்களை உண்டாக்குறது. அப்போ அந்த சேத்தனங்களை அதிஷ்டானமாக கொண்டு இந்த அச்சேதனம், பஞ்சீகிருத்தமான இந்த அச்சேதனம் இருக்கிறதோ இல்லையோ, அதாவது கலந்த கட்டியாக இருக்கிற இந்த அச்சேதனம், இதெல்லாத்தையும் கொண்டு இப்போ சிருஷ்டி ஆரம்பிக்கிறான். சிருஷ்டியில் முதல்ல எது வந்தது சுவாமின்னா, முதல்ல பெரிய ஒரு மொட்டை வந்தது. என்ன இருக்கே வர்றச்ச மொட்டையாக வரணும்னா அதுக்கு தான் அண்டம்னு பெரிய அண்டம், 14 லோகங்களை தனக்குள்ளே கொண்ட ஒரு அண்டம் வந்தது. அதை காட்டுறதுங்க அநாதி பகவான். அதாவது
புருஷாதிஷ்டிதத்வாச்ச பிரதானானுகிரகேண ச மகதாத்யா விசேஷாந்தா ஹெண்டம் உத்பாதகந்திதே அப்படின்னு மகத்தில் ஆரம்பித்து இந்த விசேஷங்கள் பூதங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ இதெல்லாமே சேர்ந்து கடைசியில் எல்லாமே சேர்ந்து தான் இந்த அண்டங்களை உட்பாதனம் பண்ணுறது. தத் கிரமேண விவிருத்தம் சத் ஜல புத்புத வத்சமம் பூதேபியோ அண்டம் மகாபுத்தே மகத் ததுதகேஷயம் பிராகிருதம் பிரம்மரூபஸ்ய விஷ்ணு ஸ்தானமனுத்தமம் அப்படின்றது. அதாவது இந்த அண்டங்கள் எல்லாம் எப்படி வருது அப்படின்னாக்கா, இப்போ நதி வேகம் அப்படி பெருகிறது, இந்த ஜலம் பெருகிறதுனா அதில் அங்கங்கே நீர்க்குமிழிகள் எல்லாம் வருது. அந்த புத்புதம் அப்படின்னு சொல்கிறா, அங்கங்கே அந்த ஒரு பெரிய பபுள் அப்படின்றாலே அந்த மாதிரி அந்த எல்லாம் அங்கங்கே உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் அப்படி வருது போகிறது அதெல்லாம் வந்து போகிறது பண்ணுறது இல்லையோ, அந்த மாதிரி அந்த நீர்க்குமிழி போல் இந்த மொத்த ஜல அதாவது இந்த சிருஷ்டி இந்த மூல பிரகிருதி இருக்கிறதோ இல்லையா, இதுன்னா அண்டங்கள் அப்படி உற்பத்தி ஆகுது. எப்படி ஜலத்தில் அந்த நீர்க்குமிழிகள் உண்டாருதோ அந்த மாதிரி இந்த அண்டங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. பிராகிருதம் பிரம்மரூபஸ்ய விஷ்ணு ஸ்தானமனுத்தமம் தத்திர அவ்யக்தஸ்வரூபோசோ வியக்தரூபோ ஜெகத்பதிஹி விஷ்ணு பிரம்மஸ்வரூபேண ஸ்வயமேவ வியவஸ்திதா. அந்த இடத்துல அது எல்லாவற்றையும் வியாபிச்சு எம்பெருமான் நிற்கிறான். அவனே சதுர்முக பிரம்மா ரூபத்தில் இருந்து மேல்கொண்டு அந்த சிருஷ்டியை தான் அதாவது நடத்துகிறான் அப்படின்னு காட்டுறது. விஷ்ணு பிரம்மஸ்வரூபேண ஸ்வயமேவ வியவஸ்திதா மேரு உல்பம் அபூத்தஸ்ய ஜராயுஷ்ச மஹீதராக கர்ப்போதகம் சமுத்திராஷ்ச தஸ்யாசன் சுமஹாத்மனஹ அப்படின்னு அந்த ரூபத்தை கொண்டு பிரம்மாவினுடைய ரூபத்தை கொண்டு சிருஷ்டியை பண்ணணுமோ இல்லையா எம்பெருமான், அதை ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அதை ஒரு போலியாக காட்டுறான். எப்படி இருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அந்த பிரம்மா அந்த எம்பெருமான் அப்படின்னு பார்த்தா அவன் தான் சிருஷ்டிக்கிறான். இந்த கர்ப்பிணி ஒரு பிரசவிச்சு ஒரு குழந்தை பெறுற மாதிரி அவன் தான் இப்போ சிருஷ்டிக்க போகிறான், எம்பெருமான் சிருஷ்டிக்க போகிறான். அப்போ அந்த கர்ப்பிணி ஸ்திரீக்கு ஒரு உல்பம் கர்ப்பம் ஒரு பெருத்த கர்ப்பம் இருக்கணுமோ இல்லையோ, அது என்னவா இருக்கிறதுன்னா இங்கே இருக்கிற மலைகள் தான் அது, மேரு தான் அது அப்படின்னு காட்டுற. மேரூர் உல்பமபூத்வஸ்ய ஜராயுஷ்ச மஹீதராக கர்ப்போதகம் சமுத்திராஷ்ச தஸ்யாசன் சுமஹாத்மனஹ அப்படின்னு அந்த ஜராயு அதாவது இந்த மத்துமுண்டான இந்த அதாவது கீட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ அந்த அண்டத்தில் பிறக்கிறது. அதே மாதிரி இந்த பூச்சிகள் எல்லாம் இப்போ இதெல்லாம் ஜராயுன்னு தான் பேர். அப்போ இந்த பூச்சிகள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ இதெல்லாமே அவனுடைய கர்ப்பமாக இருந்தது. மஹீதராக எத்தனை மலைகளோ அதெல்லாமே அவனுக்கு கர்ப்பம் அப்படின்னு ஆயிருந்தது. அப்போது கர்ப்பத்தை போல் கர்ப்பத்தில் ஒரு உதக்கம் ஒரு ரசம் இருக்கணும் இல்லையா, கர்ப்போதகம்னு ஒன்று இருக்கணும். அது என்னவா இருந்ததா சமுத்திராஷ்சா இருக்கிற சமுத்திரங்கள் எல்லாம் அவனுடைய கர்ப்போதகமாக இருந்தது அப்படின்னு காட்டுறா. கர்ப்போதகம் சமுத்திராஷ்ச தஸ்யாசன் சுமஹாத்மனஹ சாத்ரித்வீப சமுத்திராஷ்ச சஜ்யோதிர் லோகசங்கிரஹ தஸ்மின் அண்டே பவத்விப்ர சதேவாசுர மானுஷா அப்படின்னு அங்கே அதில் இருந்த பிரிவுகளை காட்டுறா. அதில் அத்ரி மலைகள் இருந்தது, தீபங்கள் இருந்தது, சமுத்திரங்கள், அதாவது ஜோதிஷ் பதார்த்தங்கள் இதெல்லாமே அதில் அதுக்குள்ளே அதாவது அந்த அண்டத்துக்குள்ளே அது அடக்கமாக இருந்தது. தஸ்மின் அண்டே பவத் விப்ர சதேவாசுர மனுஷாக அதுக்குள்ளே தேவர்கள் இருந்தா, அசுரர்கள் இருந்தா, மனுஷர்கள் இருந்தா, இந்த மாதிரி எத்தனையோ ஜீவாத்மாக்கள் அதாவது எத்தனையோ யோனிகள் எல்லாம் இருந்தது. வாரிவன் அனிலாகாஷை தத்தோ பூதாதினா பகிஹி விருதம் தசகுணைரண்டம் பூதாதிர் மகதா ததா அப்படின்னு. இது ஒரு அண்டம். இந்த அண்டத்தை காக்கிறதுக்கு வெளியில் ஒரு 7 பிராகாரங்கள். இதோ பிரம்மோற்சவங்களால் நடக்கிறது. இப்போ வரப்போகிறது தேவபெருமாள் பிரம்மோற்சவம் வரப்போகிறது. அந்த தேவபெருமாள் பிரம்மோற்சவம் எல்லாம் நடந்து அதாவது பிரம்மோற்சவங்கள் சாமானியமாக பெருமாள் நடந்து கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா சப்தாவரணம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறான். இந்த சப்தாவரணம் எதுக்கு கொண்டாடணும் ஏன்னாக்கா, இந்த அண்டத்துக்கு வெளியில் எப்படி 7 ஆவரணங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி பெருமாள் அந்த 10 அதாவது ஒரு 10 சால்வே போத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 10ல் 7 அந்த போர்வைகளாக இருக்கும். அந்த அண்டத்துக்கு இருக்கிற போர்வைகள் ஆட்ட இவர் போர்வைகள் போத்துட்டு இருப்பார். அதுக்குள்ளே எல்லாம் விரித்து பார்த்தா அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு காட்டுற மாதிரி அந்த சப்தாவரண உற்சவத்துக்கே சப்தாவரண உற்சவம் அப்படின்னு காட்டிருப்பான். அந்த சப்தாவரண உற்சவத்தில் இதெல்லாம் எடுத்து காட்டுறான். அந்த அண்டத்துக்கு எப்படி சூழ்ந்து 7 வஸ்துக்கள் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அண்டத்தை சூழ்ந்து என்னெல்லாம் நிற்கிறதுனா அதை காட்டுறாங்க. வாரி வன்னி அனில ஆகாஷைகி. வாரின்னா ஜலம், அதுக்கு மேலே வன்னின்னா அக்னி, அது மேலே அனிலம்னா ஆகாசம், அதாவது அனிலம்னா வாயு, அது மேலே ஆகாசம். அப்போ இந்த அண்டமே பிருத்வி மாட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு வெளியில் மேலே கொண்டு 7 ஆவரணங்கள் இருக்கிறது. அதில் முதல் நாள் என்ன இருக்கிறதுனா ஜலம், ஜலத்துக்கு வெளியில் அக்னி, அக்னிக்கு வெளியில் வாயு, அதுக்கு வெளியில் ஆகாசம். இது நாள் வந்துடுத்து. அதுக்கு மேலே
பூதாதினா பகிஹி அப்படின்னு பூதாதின்னு சொல்லக்கூடிய அந்த தாமச அகங்காரம் இருக்கிறது, அந்த அகங்காரம் முடிக்கிறது. விருத்தம் தசகுணை ரெண்டம் பூதாதி மகதா ததா அப்படின்னு அந்த பூதாதி வெளியில், அதாவது தாமச அகங்காரத்து வெளியில் மகத்து அது சூழ்ந்து ஆவரிச்சு நிற்கிறது. அது எல்லாம் அப்போது என்ன ஆச்சு, இந்த 4 அது மேலே ஒரு அதாவது தாமச அகங்காரம், அது மேலே ஒரு மகத்து அப்படின்னு வந்தது. கடைசியில் அவன் சொல்கிறது அவ்யக்தேன ஆவரத்தோ பிரம்மன்ஸ்தை சர்வை சைதோ மகான். அவ்யக்தம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதி இது கடைசி ஆவரணமாக இருக்க போகுது. அப்போ இந்த அண்டம்னு இருந்தால் அது வெளியில் 4 பூதங்கள், அது மேலே அகங்காரம், மகத்து, பிரகிருதி அப்படின்ற இந்த 7 ஆவரணங்கள் எல்லாமே அண்டத்தை சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு காட்டுறார். ஏபிர் ஆவரணை ரெண்டம் சப்தபிகி பிராகிருதம் நாரிகேல பலசியாந்தர் பீஜம் பாக்கியதலைரிவா. இதெல்லாம் எப்படி சுவாமி சூழ்ந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தான். தேங்காய் அன்றைக்கே சொன்ன உதாரணம் தான். அந்த தேங்காய் சொல்கிறான், அதுக்குள்ளே ஒரு பீஜம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தேங்காய்க்குள்ளே ஒரு பூ விடுறதோ இல்லையோ, அந்த மாதிரி தான் அதுக்கு தான் பீஜம் அப்படின்னு பேர். அந்த தேங்காய் அந்த உள்ளே அந்த பீஜம் இருக்கிறது. அந்த பீஜம் வெளியில் பார்க்குறச்ச எப்படி இருக்கும்னா உள்ளே ஒரு பீஜம், அதை சுற்றி அந்த தேங்காய் அந்த காயே இருக்கும், அது மேலே மட்டை, அது மேலே நார், அது மேலே அது மேலே அந்த ஓடுக்கு மேலே நார், அது மேலே மட்டை அப்படின்னு இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே சூழ்ந்து உட்காந்துருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி அண்டத்தை சூழ்ந்து இந்த 7 ஆவரணங்கள் அப்படி இருக்கும் அப்படின்றத உதாரணத்தோட திருஷ்டாந்தத்தோட காட்டினார். ஜுஷன் ரஜோகுணம் தத்திர ஸ்வயம் விஸ்வேஸ்வரோ ஹரிஹி பிரம்மபூத்வாசிய ஜெகதः விசிஷ்டோ சம்பிரவர்த்ததே அப்படின்னு இந்த மாதிரி இந்த வஸ்துக்களெல்லாம் உண்டானதுக்கு அப்புறம் தானே பிரம்மாவாக இருந்து, சதுர்முக பிரம்மா ரூபத்தில் இருந்து, அதாவது பிரம்மாவை தனக்கு சரீரமாக கொண்டுன்னு அர்த்தம். அவள் தானே பிரம்மாவாக இருந்து மேற்கொண்டு இந்த சிருஷ்டிகள் எல்லாம் பண்ணுறான். அவன் அந்த ரஜோகுணத்தோடு இருக்கிறவன் பிரம்மா. சதுர்முக பிரம்மா இருக்கான அவன் ரஜோகுணத்தோடு இருக்கிறவன். அந்த ரஜஸை தான் மேலிட்டு கொண்டு தான் சிருஷ்டியெல்லாம் பண்ணுறான். ஏன் சுவாமி ரஜஸ் வேணும்னா அந்த ரஜஸ் இருக்கவே தான் காரியமே பண்ண முடியும். நாம் எல்லாம் காரியம் பண்ணுறோமே அதெல்லாம் எப்படி நடக்கும்னா ரஜஸ் இருக்கவே தான் நடக்கும். அது மேலே சிருஷ்டம் ச பாத்திய அனுகுணம் அனுயுகம் யாவத் கல்ப விகல்பனா சத்வபிருத் பகவான் விஷ்ணு அப்பிரமேய பராக்கிரமஹா அப்படின்னு சிருஷ்டிக்கிறதெல்லாம் சிருஷ்டிச்சுட்டா அதை காக்கிறது யார்? சிருஷ்டிக்கிறது பெருசு இல்லை, அதை காக்கிறது தானே இருக்கிற விஷயம். அதை காக்கிறது யாருன்னா சத்வத்தையே தனக்கு குணமாக கொண்டு இருக்கிற அந்த எம்பெருமான். அவன் இந்த பாலனங்கள் எல்லாம் பண்ணுறான். சத்வபிருத்து பகவான் விஷ்ணு அப்பிரமேய பராக்கிரமஹா. அப்பிரமேய பராக்கிரமஹான்னா அவன் அதை காக்கிறச்ச அவனை தடுக்கிறதுக்குன்னு யாராலையும் முடியாது. ஒரு ஜீவாத்மா அவன் காக்கிறான்னா அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அதை விஷயத்தை காட்டுறாங்க. அது மேலே அந்த ஸ்திதியெல்லாம் விஷ்ணு பார்த்துக்கிறார். கடைசியில் தமோத்ரேகீச்ச கல்பாந்தே ருத்ரரூபி ஜனார்தனஹா மைத்ரேயாக்கில பூதானி பக்ஷயத் ததிதாருணஹா அப்படின்னு கடைசியில் கல்பம் முடியறது, இந்த சிருஷ்டி முடியறது அப்படின்றச்சே தமசையே தன் மேலே ஏறிட்டு கொண்டு ருத்ரன்ற பேரால் மொத்தத்தையும் அழிச்சுடுறான். எப்படின்னா எல்லாத்தையும் பக்ஷணம் பண்ணுறான் பெருமாள். அதை காட்டுறான். பக்ஷயித்வாச்ச பூதானி ஜெகத்யே காரண வீக்கிருத்தே நாகபரியங்கசயனே சேத்தேச்ச பரமேஸ்வரஹா. எல்லாத்தையும் விழுங்கினதுக்கு அப்புறம் இந்த மொத்த சிருஷ்டியை ஒரு ஜலமாக இருக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை இதில் அப்படின்ற காலத்தில் அங்கே ஒரு நாக பரியங்கத்தை விரிச்சுண்டு, அதாவது ஒரு சேஷ புடுக்கையை விரிச்சுண்டு அதை நான் போய் சயனிச்சுன்ற பெருமாள். பிரபுத்தச்ச புனഃசிருஷ்டிம் கரோதி பிரம்மரூபத்திற்கு. திரும்பவும் இந்த பிரளய காலமும் சிருஷ்டி காலத்தளவே இருக்கும். அது முடிஞ்சவாறே திரும்பவும் சிருஷ்டி ஆரம்பிக்கிறார் அதே பெருமாள். அந்த ஊழி முதல்வன் அப்படின்னு பெயர் கொண்ட அந்த எம்பெருமான் அப்படின்னு காட்டுறார். சிருஷ்டி ஸ்தித்யந்த கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சசஞ்ஞாம் யாதி பகவான் ஏகையேவ ஜனார்தனஹா. இருக்கிற ஒரே தத்துவம், பரம்பொருள் ஒரே தத்துவம் தான். 3 பேர் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சிவார்கள் இவெல்லாம் 3 பரதத்துவர்கள் யாரும் சொல்ல முடியாது. இருக்கிற ஒரே பரதத்துவம் தான். ஆனால் சிருஷ்டின்னு வர்றச்சே பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து சிருஷ்டிக்கிறான். ஸ்திதி அதை காக்கிறதுன்னு வர்றச்சே தானே நின்று இதெல்லாம் காக்கிறான். காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான் அப்படின்றார் ஆழ்வார். எல்லாத்தையும் தானே காத்து கொடுக்குறான். இதை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்ற இடத்துல ருத்ரன் அவனை தனக்கு சரீரமாக கொண்டு இதெல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணுறான். எல்லா சஞ்ஞைகள் பிரம்மானாலையும் சிவன்னாலையும் விஷ்ணு அப்படின்னாலையும் எல்லா பேர்களையும் தானே கொண்டு இந்த காரியங்களை நடத்துகிறான் எம்பெருமான். ஏகவே ஜனார்தனஹா ஸ்ரஷ்டா சிருஜதி சாத்மானம் விஷ்ணு பால்யம் ச பாத்தி ச உபசம்ஹ்ரியதே சாந்தே சம்ஹர்த்தா ச ஸ்வயம் பிரபு பிருத்திவியாபஸ்ததா தேஜः வாயுராகாசகேவச்ச சர்வேந்திரியாந்தகரணம் புருஷாக்கியம் ஹி யத் ஜகத். இந்த ஜகத்தில் என்னென்னலாம் இருக்கிறதோ பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், மேலோண்டான இந்திரியங்கள், அந்தக்கரணம், மனசு, புருஷன், இந்த ஜீவாத்மாவுக்கு உண்டான இந்த ரூபங்கள் எதுவாக இருந்தாலும் இது எல்லாமாகவும் எம்பெருமான இருக்கிறான். இது எல்லாத்தையும் அவனே சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு காட்டுறார். சகேவ சர்வபூதாத்மா விஸ்வரூபோ யதோவியக சர்காதிகம் தசைவ பூதஸ்தம் உபகாரகம் அப்படின்னு
அவன் எப்படி சுவாமி எல்லாமே அவனாக இருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா எல்லாமே அவனுக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். நான் அப்படின்னு இந்த உடம்பை காட்டுற மாதிரி அவன் நான் அப்படின்னு இந்த சேத்தனா சேத்தங்கள் எல்லாம் காட்டுறான். அவன் எல்லாமே அவனுக்கு சரீரமாக இருக்கிறபடியாலே அவனே சொல்றது தப்பில்லை. சயவ சர்வபூதாத்மா விஸ்வரூபோ யதோ அவ்யயः சர்காதிகம் தஸ்யைவ பூதஸ்தம் உபகாரகம். அந்த சிருஷ்டி ஸ்திதிகளெல்லாம் பண்ணுறானே எதுக்குன்னா பூதத்துக்குள்ள பூதங்களுக்குள்ள இருந்தே அதுக்கு உபகாரம் பண்ணும் வண்ண இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணுறான். சகேவ சிருஜ்ய சச்ச சர்க்கர்த்தா சகேவ பாத்தியத்திச்ச பால்யதேச்ச பிரம்மாத்யவஸ்தாபீர் அசேஷமூர்த்தி விஷ்ணுர் வரிஷ்டோ வரதோ வரேண்யா அப்படின்னு அந்த விஷ்ணுவான எம்பெருமான் அவனே சிருஜ்யன். சிருஜ்யன்னா சிருஷ்டிக்கப்படுற வஸ்து அவனே. சச்ச சர்க்கர்த்தா சிருஷ்டிக்குறும் அவனும் அவனே. அவனே சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டிக்கிற பொருளும் தானேயா இருக்கிறான். சகேவ பாத்தியத்திச்ச பால்யதேச்சா அவனே அதெல்லாம் காக்கிறான். அவனே அதெல்லாம் அழிக்கிறான். அவனே அதெல்லாத்தையும் உட்கொண்டுடுறான் அப்படின்னு காட்டுறான். பிரம்மாத்யவஸ்தாபீர் அசேஷமூர்த்தி பிரம்மா சிவன் இன்னும் எத்தனை அசேஷமானன்னா ஒன்றும் மிச்சம் விடாத எத்தனை அவஸ்தைகள் இருக்கோ அவனுக்கு. இந்திரனும் தானையா இருக்கிறான், வாயுவும் தானையா இருக்கிறான், பிரம்மாவும் தானையா இருக்கிறான். அதாவது எல்லா தேவதைகளையும் தனக்கு சரீரமாக கொண்டு தானே இந்த ஜெகத் காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிறான். அசேஷமூர்த்தி விஷ்ணுர் வரிஷ்டோ வரதோ வரேண்யா அப்படின்னு அவனுக்கு இருக்கிற வைபவங்கள் எல்லாம் காட்டினார் பராசர மகர்ஷி. இது சிருஷ்டியினுடைய கிரமம் அப்படின்னு பார்த்தோம். இதோட 2வது அத்தியாயம் முடியறது. இது மேலே 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இந்த 3வது அத்தியாயத்தில் என்ன சுவாமின்னா காலத்தினுடைய வர்ணத்தை பண்ணுறான். இது வரைக்கும் சிருஷ்டி எப்படி வந்துருச்சு, மூல பிரகிருத்தின்னா நாம் எப்படி வந்தோம் அப்படின்ற வரைக்கும் சொல்லியாச்சு. இது மேலே காலம் எப்படி இருக்கிறது, அந்த காலத்துக்கு உண்டான பிரிவுகள் என்ன அதை காட்டுறார். அடுத்தது ஸ்ரீ மைத்ரேய உவாச்சா நிர்குணஸ்ய அப்பிரமேயஸ்ய சுத்தஸ்யாப்ய அமலாத்மனः கதம் சர்காதி கர்த்திருவம் பிரம்மணோ அபியுபகம்யதே. அந்த பரபிரம்மத்துக்கு தான் சுத்தி அப்படின்றது ஒன்று உண்டோ இல்லையோ. சுத்தின்றது ஒன்று உண்டோ இல்லையோ. அந்த மாதிரி நிர்குணமாக இருக்கார். அதாவது நிர்குணம்னா இங்கே தீய குணங்கள் ஒன்றும் இல்லாதவன், ஒரு தீய குணமும் இல்லாதவன், அப்பிரமேயன், அவனுடைய பெருமையை அறியவே முடியாத பெருமையோடு இருக்கிறவன். அப்பேற்பட்ட சுத்தனான அந்த எம்பெருமானுக்கு சர்காதி சிருஷ்டியெல்லாம் பண்ணுறது எப்படி பொருந்தும்? ஏன் சுவாமி பொருந்தாதான்னா இதெல்லாம் ஏதோ ஒரு காரியம் பண்ணணும்னாலே அவனுக்கு ஒரு ஏதான ஒரு தூண்டுதல் இருக்கணும். ஒன்றுமே இல்லாத அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு இருக்கிற அவனுக்கு இந்த சர்காதிகள் சிருஷ்டிகள் எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம், எப்படி தான் அது பொருந்தும் அவனுக்கு அப்படின்னு கேட்கவே அதுக்கு தான் பராசரர் சொல்கிறார். சக்தய சர்வபாவானாம் அச்சிந்திய ஞானகோச்சராக யதோதோ பிரம்மணஸ்தாஸ்து சர்காத்யா பாவசக்தயா. அவனுக்கு பல சக்திகள் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் சிருஷ்டிக்கிறதுக்கு உண்டான சக்திகள் இருக்கிறது. யதோதோ பிரம்மணஸ்தாஸ்து சர்காத்யா பாவசக்தயா பவந்தி தபதாம் சிரேஷ்டா பாவகஸ்ய யதோஷ்ணதா தன்னிபோத யதாசர்கே பகவன் சம்பிரவர்த்ததே. எப்படி இந்த அக்னி அப்படின்னாலே ஔஷ்ணியம், ஒரு வெப்பம் அப்படின்றதுக்கு ஒரு தன்மையாக இருக்கிறதோ, இந்த மாதிரி பெருமாளுக்கு இந்த சிருஷ்டியாதி காரியங்கள்லாம் பண்ணுறச்சே அவனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அதை கொண்டு தான் அவன் சிருஷ்டிக்கிறான். தன்னிபோத யதாசர்கே பகவான் சம்பிரவர்த்ததே. நாராயணாக்கியோ பகவான் பிரம்மா லோகபிதாமகः உற்பன்ன புரோச்சதே வித்வன் நித்தியமேவோபசாரதः நிஜேன தஸ்ய மானேன ஆயுர் வருஷசதம் ஸ்மிருதம் தத்பராட்சம் ததர்த்தம் ச பரார்த்தம் அபிதீயதே. அதாவது எம்பெருமான் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டித்தான். அந்த பிரம்மாவினுடைய காலத்தை கொண்டு தான் காலத்தினுடைய விபாகத்தை இங்கே காட்ட போகிறார். அப்போ அந்த எம்பெருமானுடைய நாபி கமலத்தை நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகன் தான்முகவாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் காட்டுற. நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்றார். அப்போ அவனுடைய நாபி கமலத்தில் இருந்தும் அந்த பிரம்மாவை படைச்சாரோ இல்லையா பெருமாள், அந்த படைச்ச அந்த பிரம்மாவுக்கு ஆயுஸ் எத்தனை அப்படின்னா 100 வருஷம். இங்கே தான் காலத்தினுடைய பரிமாணத்தை சொல்கிற. காலம்ன்றது ஏன், அதாவது கேட்ட கேள்வி என்ன, சக்தி என்னான்னு, தூண்டுதல் என்னான்னு. இப்போ உத்தரமாக அதுக்கு பதில் என்ன சொல்கிறேன்னா காலம் அப்படின்னு சொல்லவே என்ன புரியுறதுன்னா எம்பெருமானுடைய ஒரு சக்தியை, காலமே ஒரு சக்தியை கொண்டு அவர் அதை வச்சு தான் மொத்தம் ஜெகத்தையே நடத்துகிறார் அப்படின்னு தெரியுது. இப்போ அந்த காலத்துடைய வர்ணத்தை பண்ணுறா. அந்த வர்ணனம் பண்ணுறச்சே முதல்ல பிரம்மாவுடைய ஆயுசு 100 வருஷம் அப்படின்றான். ரொம்ப சந்தோஷம். அந்த 100 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்காருன்னா 100 பிரம்மாவுடைய 100 வருஷத்துக்கு ஒரு பரம் அப்படின்னு பேர். பரம், அந்த ஒரு பரம் முடிஞ்சுடுத்துன்னா சிருஷ்டி முடிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். ஒரு பரகாலத்துக்கு சிருஷ்டி நடக்கும், ஒரு பரகாலத்துக்கு பிரளயம் நடக்கும். பெருசாக இருக்கிற காலம் அதுதான் பரம் அப்படின்னு. இப்போ அந்த பரத்தை 2 பாதியாக பிரிக்கிறார். பரார்த்தம் அப்படின்னு. பரம்னா ஒன்று, பரார்த்தம்னா அதில் ஒரு பாதி, பாதி பரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது 50 வருஷம், 100 வருஷம் ஆயுசுக்கு பரம் அப்படின்னா பரார்த்தம் என்னவா இருக்கும் 50. அதில் இப்போ
ஏன் அந்த பரார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம சங்கல்பம் பண்ணுறச்சே த்விதீய பரார்த்தே அப்படின்றோம். அதாவது இந்த பிரம்மாவுக்கு இப்போ இருக்கிற பிரம்மாவுக்கு ஆயுஸ் என்னன்னா 51 வருஷம். அவனுடைய ஆயுசு 51 வருஷம், 52வது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு காட்டுறான். எப்படி சுவாமி சொல்றீங்கன்னா இருக்கே சங்கல்பத்தில் இருக்குது த்விதீய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே அப்படினால சங்கல்பத்தில் சொல்கிற மாதிரி த்விதீய பரார்த்தம் என்ன 2ஆம் பரார்த்தம் 50 முடிஞ்சுடுத்து 51 வருஷம் இப்போ நடக்க 51வது வருஷம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். 2வது பரார்த்தத்தில் ஆரம்பிச்சிட்டோம். அந்த 100 வருஷத்தை 2ஆக பிரிக்கிறா. இது ஒரு 50 அது ஒரு 50 பரார்த்தம் அப்படின்னு பேர். அதை காட்டுறாங்க. தத் பராட்சம் ததர்த்தம் ச பரார்த்தம் அபிதீயத்தே காலஸ்வரூபம் விஷ்ணோஷ்ச யன்மயோக்தம் தவானகா தேன தஸ்ய நிபோதத்வம் பரிணாமோபாதனம். இந்த காலங்களை கொண்டு தான் பரிணாமத்தை உண்டாக்குறாங்க எம்பெருமான். அப்போ இந்த பரார்த்தத்தில் இருந்தால் நான் இப்போ காலத்தினுடைய கணக்கு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். அந்நேஷாம் செய்வ ஜந்தூனாம் சராணாம் அச்சராஷ்டகே பூபிருத் சாகராதீனாம் அசேஷாமாச்சு சத்தமா அப்படின்னு இது எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு உண்டான காலங்கள் எல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். காஷ்டா பஞ்சதசாக்கியாத்தா நிமேஷா முனிசத்தமா. இங்கே தான் காலத்தினுடைய கணக்கு ஆரம்பிக்கிறார். நான் சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காத்தால எந்த பாவமும் வந்துடாது. ஆனால் கேட்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே எந்த அளவுக்கு எல்லாம் அந்த காலத்திலேயே அந்த காலத்தினுடைய கணனம் பண்ணி வச்சிருக்கான்றது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்பிக்கிற காஷ்டா அப்படின்றது ஒரு கால விபாகம். காஷ்டா இப்போ நம்ம எல்லாம் இங்கிலீஷில் சொல்லணும்னா செகண்ட், மினிட்டு, அவர், டே அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த சம்ஸ்கிருதத்தில் வர்றச்சே காஷ்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அந்த காஷ்டா அதாவது நிமேஷான்னு ஆரம்பிக்கிறான். நிமேஷா அப்படின்றது ரொம்ப சின்ன கால அவதி. அது என்ன நிமேஷம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற பாருங்க ஒரு நிமிஷம் அப்படின்றோமே, அந்த நிமிஷம் இல்லை. இங்கே நிமேஷம் அப்படின்னா இந்த இடத்துக்கு கண் இமை இருக்கிறது அதுக்கு நிமின்னு பேர். அதை இமை கொட்டுற நேரம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த இமை கொட்டுற நேரத்துக்கு தான் நிமேஷம்னு பேர். அது எத்தனை இருக்கும் அப்படின்னா அது நம்ம இப்படி பெருசாக பண்ணுறதில்ல. அது பண்ண வேகத்தில் அது கண் இமை கொட்டிருக்கோம் அப்படின்னு கூட தெரியாது. அந்த வேகத்தில் நம்ம கண் இமை கொட்டிருக்கோம் இல்லையா. அப்போ அது எத்தனை நேரத்தில் நடக்கும்னா இன்றைக்கெல்லாம் ஆங்கிலத்தில் அந்த சயின்டிஸ்ட்லாம் கேட்டு பாருங்க. அவள் சொல்கிறா 0.1 to 0.4 செகண்ட் அப்படின்றான். 0.1 to 0.4 செகண்டா. ஒரு செகண்டாக நமக்கு கணக்குக்கு தெரியாது. அதில் 0.4 இல்லை காட்டுறா 0.23 அந்த ஆக்யூரஸியில் காட்டுறாருங்க. 0.23 செகண்ட் ஒரு நிமேஷம். எப்படி சுவாமி சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரி 15 நிமிஷங்கள் சேர்ந்தால் ஒரு காஷ்டை அப்படின்றான். அந்த 0.2 செகண்ட் இருக்கிறதோ இல்லையா, அந்த மாதிரி 15 செகண்ட் சேர்த்தா என்ன 15.2 செகண்ட் சேர்ந்தால் என்ன ஆகும் 3 ஏதோ ஆகும் இல்லையா. அப்போ 3.2 செகண்ட் அதாவது 0.23 செகண்ட் அப்படின்னு வச்சுருந்தா ஒரு நிமிஷத்தை. அப்போ 3.2 செகண்ட் இருக்கிறது இல்லையா. நம்ம இப்போது கணக்கிட்டால் இப்போ 1 2 3 + 0.2 அப்படின்னு அந்த மாதிரி கணக்கிட்டால் அதுக்கு ஒரு காஷ்டான் பேர். 3.2 செகண்டுக்கு ஒரு காஷ்டான் பேர். அப்போ 0.23333 செகண்டுக்கு ஒரு நிமிஷம்னு பேர். அதை 15ஆல் பெருக்கினா வரக்கூடிய 3.2 செகண்டுக்கு ஒரு காஷ்டான் பேர். அந்த காஷ்டா த்ரிம்ஷத் கலா. அந்த மாதிரி 30 3.2 செகண்ட் சேர்ந்தால் அதுக்கு ஒரு கலா அப்படின்னு பேர். 30ன்னு எத்தனாச்சு 3.2 செகண்ட். அதை 30ஆல் பெருக்கினா 96 செகண்ட்ஸ். 96 செகண்ட்ஸ்னால் 1.5 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1.5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மேலே, அந்த 1.5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற காலத்துக்கு தான் கலா அப்படின்னு பேர். இந்த மாதிரி 30 கலைகள் சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம். அப்போது 1.6 மினிட்ஸ் அப்படின்றத 30 பெருக்கினா என்ன ஆகும் 48 மினிட்ஸ். இப்போ நமக்கு தெரிஞ்ச 48 நிமிஷம். அந்த 48 நிமிஷம் ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கு. என்ன கல்யாண பத்திரிக்கை, இந்த உபநயன பத்திரிக்கை, ஏதாவது பத்திரிக்கை எடுத்து பார்த்தா முகூர்த்தம் அப்படின்னு போட்டிருப்பான். என்ன முகூர்த்தம்? இந்த 48 நிமிஷத்துக்கு தான் ஒரு முகூர்த்தம் பேர். கார்த்தால ஆரம்பித்து இந்த 12 ராசிகள் வச்சு இந்த முகூர்த்தத்தை கணக்கிடுவா. அப்போ அந்த மாதிரி கணக்கிடுறச்சே இந்த ராசி இருந்தால் இந்த முகூர்த்தம் இத்தனை நேரம் இருக்கும், இந்த ராசி இருந்தால் இத்தனை நேரம் இருக்கும் அப்படின்னு அந்தந்த ராசிகளில் இத்தனை நேரம் இருக்கும் அப்படின்னெல்லாம் கணக்கிட்டுருவான். அதில் முகூர்த்தம்னா ஒரு 48 நிமிஷம். அந்த 48 நிமிஷத்துக்குள்ளே அந்த காரியம் நடக்கணுன்றதுக்கு தான் முகூர்த்தம் அப்படின்னு வச்சுருப்போம். அப்போ கல்யாணம் நடக்கிறது முகூர்த்தம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த முக்கியமான ஒரு பகுதி நடக்கிறதுக்கு இதுதான் அந்த 48 நிமிஷம் தான் உண்டு அப்படின்னு காட்டுறதுக்கா அதை சொல்கிறேன். இங்கே அந்த திரிம்ஷத் கலா முகூர்த்திகோ விதி அப்படின்னு அவன் 48 நிமிஷம் ஒரு முகூர்த்தம். இந்த பாகவதத்தில் இன்னும் கொஞ்சம் வேறு பிரிவாக காட்டுறார். அதாவது இந்த முகூர்த்தத்தை 2ஆக பிரிச்சுட்டா அதுக்கு தான் கட்டிகா அப்படின்னு பேர்.
நாளிகை அப்படின்னு சொல்கிற பாருங்க. அப்போ நாளிகை 2 நாளிகை சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம். அப்போது ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷம்னா ஒரு நாளிகை எத்தனை இருக்கும்? 24 நிமிஷம். 24 நிமிஷத்துக்கு ஒரு நாளிகைன்னு பேர். அந்த மாதிரி 60 நாளிகை போனால் ஒரு நாள். அதாவது 2 நாளிகை ஒரு முகூர்த்தம்னா 30 முகூர்த்தம் போனால் ஒரு நாள். அதை காட்டுறாருங்க. காஷ்டாத்ரிம்சத் கலா முகூர்த்தி கோவிதிகி தாவத் சங்கே அஹோராத்திரம். அந்த 30 நாளிகை போனால் ஒரு பகல். அதாவது நாளிகை இல்லை, க்ஷமிக்கணும், 30 முகூர்த்தங்கள் போனால் 48 நிமிஷம். அதாவது 15-15ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த அஹோராத்திராணி தாவந்தி அப்படின்னு ஒரு 30 நாளிகை போனால் ஒரு பகல், 30 நாளிகை போனால் ஒரு ராத்திரி. அப்போது 60 நாளிகை போனால் ஒரு நாள். அதை காட்டுறாருங்க. அஹோராத்திரம் முகூர்த்தை மானுஷம் ஸ்மிருதம். மனுஷ கணக்காலே இந்த மாதிரி 60 நாளிகை போனால் ஒரு நாள் அப்படின்னு கணக்கு புரிகிறது இல்லையா? அதுக்கு மேலே அஹோராத்திராணி தாவந்தி மாசம் பக்ஷதயாத்மகா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பகல் ஒரு ராத்திரி சேர்ந்தது ஒரு நாளாக இருக்கிறதா. இந்த மாதிரி 15 நாள் சேர்ந்தால் ஒரு பக்ஷம். அந்த மாதிரி 2 பக்ஷங்கள் சேர்ந்தால் ஒரு மாதம். அந்த மாதிரி 2 மாதங்கள் சேர்ந்தால் ஒரு ருத்து. ஒரு ருத்து. அந்த மாதிரி 3 ருத்துக்கள் சேர்ந்தால் ஒரு அயனம். அந்த மாதிரி 2 அயனங்கள் சேர்ந்தால் ஒரு வருஷம், ஒரு சம்பத்சரம். அதை காட்டுறவங்க. அஹோராத்திராணி தாவந்தி மாசம் பக்ஷத்வயாத்மகா தை ஷட்பிர் அயனம் வருஷம் துவயனே தட்சிணோத்தரே. ஒரு முதல்ல இருக்கிற அயனத்துக்கு உத்தராயணம்னு பேர், அடுத்து இருக்கிற அயனத்துக்கு தட்சிணாயனம்னு பேர். அயனம் தட்சிணம் ராத்திரி தேவானாம் உத்தரம் தினம். இந்த மாதிரி மனுஷர்களுடைய ஒரு வருஷம் போகிறது அப்படின்னா அதில் ஒரு 6 மாதம் உத்தராயணமாக இருக்கும், 6 மாதம் தட்சிணாயனமாக இருக்குமா? இல்லை, நம்முடைய உத்தராயண காலம்தான் தேவதைகளுக்கு ஒரு பகல், நம்முடைய தட்சிணாயனம் தான் தேவதைகளுக்கு ஒரு ராத்திரி. அப்போ நமக்கு ஒரு வருஷம் போனால் அவர்களுக்கு ஒரு நாள் தான் போகும். ஆனபடியாலேயே இப்போ நமக்கு ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். மார்கழி மாதம்னா விடிய காலத்தால் 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவீங்க. ஏன் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை வணங்கணுன்றபடியால். ஏன் மற்ற மாதங்களெல்லாம் என்ன பாவம் பண்ணிடுது, மார்கழியில் மட்டும் ஏன் அப்படின்னாக்கா தேவதைகளுக்கு இந்த மார்கழி தான் பிரம்ம முகூர்த்தம். ஏன் யோசனை பண்ணுங்க. உத்தராயணம் ஒரு பகல் அப்படின்னா அந்த உத்தராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். சூரியோதயம் ஆரம்பிக்கிறதுனா சூரியோதயத்துக்கு ஒரு முகூர்த்தம் முன்னாடி தான் பிரம்ம முகூர்த்தம் பேர் கொள்வது. அந்த மாதிரி உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தை மாதத்தில், அது ஒரு மாதம் முன்னாடி இருக்கிறது மார்கழி மாதம். அப்போ தேவதைகளுக்கு அதுதான் பிரம்ம முகூர்த்தம். தேவதைகளும் பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை வழிபடுறா, நாமளும் அவர்களோட சேர்ந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை வழிபடுறோம். இது புரிஞ்சுச்சா? அப்போ உத்தராயணம்ன்றது அங்கே. இன்னொன்று இப்போ வரப்போகிறது ஆடி மாதம் வந்ததுனாலேயே அங்கங்கே ஊஞ்சல் உற்சவம் அப்படின்னு ஆரம்பிச்சுடுறான். ஏன் ஊஞ்சல் உற்சவம் ஆரம்பிக்கணும்னா அது ஒரு ஆச்சரியமாக ஒரு கருத்து தெரிவிக்கிறது சாஸ்திரம். சாயங்காலம் வேலை, தட்சிணாயனம் ஆரம்பிக்க போகிறது சாயங்காலம் வேலை அப்படின்னாலேயே இப்போது சாயங்காலம் வந்தது, சூரியாஸ்தமனம் ஆறுது, இனிமே இரவு வரப்போகிறது அப்படின்னா இங்கே நிம்மதியாக ஃபேன் போட்டு நீங்கள் உட்காந்துருந்தா, ஒரு ஊஞ்சலில் போய் உட்காந்துருந்தா என்ன ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் பார்க்குறாரு. அந்த தேவதைகளுக்கெல்லாம் அது சாயங்காலம் போகிறோம் இல்லையோ, ஆனபடியாக அந்த இடத்துல அந்த சமயத்தில் வந்து பெருமாள் ஒரு ஊஞ்சல் சமர்ப்பித்து அந்த ஊஞ்சலில் பெருமாள் சேவை பண்ணுறாவா. அவளுடைய சாயங்காலத்தில் பெருமாளுக்கு ஊஞ்சல் சேவை பண்ணுறா. அந்த வாயு பகவான் தான் அதை ஆட்டி விடுவாரா அந்த ஊஞ்சலை. அந்த மாதிரி அவர்கள் சேவை பண்ணுற காலம். அப்போது அதுலேயே தெரியறது உத்தராயணம்னா அவர்களுக்கு ஒரு பகல், தட்சிணாயணம்னா அவருக்கு ஒரு ராத்திரி. இந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு நாள். அந்த மாதிரி ஒரு 15 நாள் போனால் அவருக்கு ஒரு பட்சம், அந்த மாதிரி 2 பட்சம் போனால் ஒரு மாதம். இந்த மாதிரியே நமக்கு இருக்கிற கணக்கே அங்கே மேல் கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்னு போகும். இது 360 நாள். அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு 30 நாள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 12 மாதம் வச்சுக்கோங்க. இப்போ 360 நாள். நம்ம 365 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வேறு கணக்கு இருக்குது. 360 சாமானியமாக வச்சுக்கோங்க. இப்போ 360 நாள் கொண்ட ஒரு வருஷம் இருக்கா? இப்போ பாருங்க, தேவதைகளுக்கும் ஒரு வருஷம் இருக்குது, நமக்கும் ஒரு வருஷம் இருக்குது. நமக்கும் அவருக்கும் எப்படி அது மேட்ச் ஆகும்னா நம்முடைய 360 வருஷங்கள் போனால் தேவதைகளுக்கு ஒரு வருஷம். ஏன் யோசனை பண்ணுங்க, நம்முடைய ஒரு வருஷம் அவருக்கு ஒரு நாள். அந்த மாதிரி 360 நாள் போகணும். அப்போ நம்முடைய 360 வருஷங்கள் போனால் அவர்களுக்கு ஒரு வருஷம்.
அந்த மாதிரி அந்த தேவதைகளுடைய வருஷ கணக்கு 1000 அப்படின்னு போனா அது அந்த தேவதைகளுடைய ஒரு 1000 வருஷம் அப்படின்னு போனா அது ஒரு யூனிட் வச்சுக்கோங்க. என்ன யூனிட்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு 1000 வருஷம் போனா அது ஒரு கலியுகம். தேவதைகளுடைய ஒரு 1000 வருஷம் போனா அது ஒரு கலியுகம். அந்த மாதிரி 2000 வருஷம் போனா அது ஒரு துவாபர யுகம். அந்த மாதிரி 3000 வருஷம் போனா அது ஒரு திரேதா யுகம். அந்த மாதிரி 4000 வருஷம் போனா அது ஒரு சத்தியயுகம். ஆக மொத்தத்துல 4000, இன்னொரு 3000, இன்னொரு 2000, இன்னொரு 1000, ஆக மொத்தத்துல 10000. இதுக்கு மேல இப்போ பகலும் ராத்திரியும் சேர்ற இடத்துக்கு ஒரு சந்தியா காலம், சாயங்காலம் அப்படின்றோம். இல்லை கார்த்தால ராத்திரியும் பகலும் சேர்ற இடத்துக்கு பிராத்த சந்தியா அப்படின்றோம் இல்லையா. இந்த மாதிரி சந்தி காலங்கள் எல்லாம் வருது. அந்த காலத்துல தான் சந்தியாவந்தனங்கள் எல்லாம் பண்ணுவா. இந்த சந்தி காலங்கள் வருதா இல்லையா. அப்போ ஆரம்பிக்கிற இடத்துலையும் ஒரு சந்தி வருது, முடிகிற இடத்துல ஒரு சந்தி வருது. இது ரெண்டுத்துக்கும் சந்தி சந்தியாம்சம் அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த ரெண்டும் யுகங்களுக்கும் உண்டு. கிருத்தயுகம் துவாபர யுகம் ரெண்டும், கிருத்தா திரேதா இது ரெண்டும் சேர்ற இடத்துல ஒரு சந்தி காலம் உண்டு. திரேதா துவாபரம் சேர்ற இடத்துல ஒரு சந்தி உண்டு. துவாபரம் கலியுகம் சேர்ற இடத்துல ஒரு சந்தி உண்டு. திரும்ப கலியும் கிருத்தமும் சேர்ற இடத்துல ஒரு சந்தி உண்டு. இதெல்லாம் எப்படி சுவாமி இருக்கும்னா 4000 வருஷம் கிருத்தயுகம். அப்போ 400 2 சந்தி காலங்கள் உண்டு. அதே மாதிரி திரேதாயுகத்துக்கு 3000 வருஷம், அது 300. துவாபர யுகத்துக்கு 2000 வருஷம், அதுக்கு 200 சந்தி காலம். கலியுகத்துக்கு ஒரு 1000 வருஷம், அதுக்கு 100 சந்தி காலம். அப்போ எத்தனை ஆச்சு? 4 3 2 1, அது ஒரு 10000 வருஷம். அதுக்கு மேலே 800 600 400, இது ஒரு 200, ஆக 2000. 10000 2000 12000 வருஷம் போச்சா. தேவமானத்தாலே தேவதைகளுக்கு ஒரு 12000 வருஷம் போனால் அதுக்கு ஒரு சதுர்யுகம்னு பேர். 4 யுகங்கள் முடிஞ்சுடுச்சா இல்லையா. 4 யுகங்கள் சந்தியோட முடிஞ்சதா இல்லையா. அப்போ அந்த தேவமானத்தாலே ஒரு 1000, அதாவது ஒரு 12000 வருஷங்கள் போனால் நமக்கு ஒரு சதுர்யுகம் அப்படின்னு பேர். அதாவது சாமானியமாக ஒரு சதுர்யுகம்னு பேர். அந்த சதுர்யுகம் போச்சு அப்படின்னா தேவதைகளுக்கு 12000 வருஷம் போயிருக்குமா. அப்போ நமக்கு எத்தனை வருஷம் போயிருக்கும் அப்படின்னா 43,20,000 வருஷங்கள். நம்முடைய 43,20,000 இயர்ஸ் போனால் அது ஒரு சதுர்யுகம். தேவதைகள் 12000 வருஷம், ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒரு சதுர்யுகம். ஒரு 4 யுகம் ஒரு சைக்கிள்லாம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சதுர்யுகங்கள் தேவமானத்தால் 12000 வருஷங்கள் எத்தனை போகணும்னா அந்த மாதிரி ஒரு 1000 போகணுமா. 1000 சதுர்யுகங்கள் போகணுமா. 12000 வருஷம் போனால் ஒரு சதுர்யுகம், அந்த மாதிரி ஒரு 1000 போகணும். அதாவது 12000 × 1000. அத்தனை வருஷங்கள் தேவதைகளுக்கு போனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் போனால் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. அப்பேற்பட்ட ஒரு நாள் பிரம்மாவுக்கு அது 15 பெருக்குனா அது ஒரு பட்சம். அந்த மாதிரியான 2 பட்சங்கள் சேர்ந்தா ஒரு மாதம். அந்த மாதிரி 12 மாதம் சேர்ந்தா ஒரு வருஷம். அந்த மாதிரி 100 வருஷம் ஆயுசுக்கா பிரம்மாவுக்கு. நமக்கு அந்த கணக்கு சொல்கிறச்ச தலை சுத்தம். பிரம்மா அவ்வளோ பெரிய ஆயுசு. புரியறதுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நிறுத்துறேன் இன்னைக்கு. அதாவது பலராமன் இருக்கிறானா இல்லையோ, அந்த பலராமன் கல்யாணம் பண்ணிருக்கிறது ரேவதி அப்படின்ற அந்த பலராமனுடைய ஒய்ஃப் பேர் ரேவதி அப்படின்னு. அந்த ரேவதி ஆனால் பலராமன் காட்டிலும் ஒரு யுகத்துக்கு முன்னாடி பிறந்தவன். சுவாமி நேத்திக்கு பிறந்திருந்தாலே எனக்கு காட்டிலும் பெரியவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான். இவனா ஒரு யுகத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கா, எப்படி கல்யாணம் பண்ணிட்டா, இதெல்லாம் எவனை முதல்ல எப்படி நிற்கும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. அந்த ரேவதின்ற பொண்ணு அந்த தகப்பனார் இருக்கா இல்லையோ, நேராக பிரம்மாலோகத்துக்கு கழிச்சு போனாராம். எதுக்குன்னா பூமியில் இருக்கிற இந்த ஜோசியர்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஆகாது, அவெல்லாம் போய் சொல்லுவா, நீ ஒரு நல்ல வரனை பார்த்து சொல்லு இந்த ஜாத்தகத்துக்குன்னா. பிரம்மா கேட்டானா, எப்போ கிளம்பி வந்தேன்? நேத்திக்கு தான் கிளம்பி வந்தேன்னா. அட முட்டாள், நீ நேத்திக்குன்னு சொல்லியிருக்கேன், நீ வந்திருக்கிறது பிரம்மா லோகத்துக்கு. இங்கே ஒரு க்ஷணம் போகிறதுக்குள்ள அங்கே ஒரு யுகமே மாறி போயிருக்கோம். நீ திரும்பி போகிறதுக்குள்ள இந்த யுகத்துக்கு ஒரு பலராமன் ஒருத்தன் இருக்கான், அந்த பலராமன் நீ கட்டி வை அப்படின்னா விடுவிடுன்னு ஓடி வந்து இந்த பலராமனுக்கு கட்டி வச்சா அப்படின்னு சரித்திரம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த பிரம்மா கிட்ட போனது ஒரு க்ஷணம் தான், ஒரு சின்ன காலம்தான். ஆனால் அதுக்குள்ளே இங்கே ஒரு யுகமே மாறி போச்சு. அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ பிரம்மாவுடைய ஆயுசு அவ்வளோ பெருசு. தேவதைகள் மானம் அவனை காட்டிலும் கொஞ்சம் குறவு தான், ஆனால் நம்ம காட்டிலும் ரொம்ப பெருசு. நம்முடைய மானம் நமக்கு தெரியறது.
இப்போ இந்த புழு பூச்சி எல்லாம் இருக்கிறது இல்லையா, இதனுடைய மானம் ரொம்ப குறைவு. இந்த ராத்திரி இப்போ ராத்திரி இத்தனை ஆட்டம் காட்டித்தா நாளைக்கு கார்த்தாலன்னா காணும், இப்போவே காணும். இந்த மாதிரி அந்தந்த ஜீவராசிகளுக்கு ஏற்ப அதனுடைய ஆயுசு முடிவு பண்ணி வச்சிருக்கான் எம்பெருமான். அந்த மாதிரி அந்த பிரம்மாவுக்கு ஒரு 100 வருஷம் ஒரு காலம்னு வச்சுட்டா, நம்முடைய காலமானதில் காஷ்டையில் ஒரு நிமேஷத்தில் ஆரம்பித்து பிரம்மாவுடைய ஒரு பரத்து வரைக்கும் மொத்தமாக காலத்தை காட்டுட்டார். இதுதான் இந்த சர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம். மேற்கொண்டு என்னன்றது நாளைய தினம் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.